வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவின் மிகப்பெரிய பலமே கடினமான சூழலை ஒற்றுமையாக நின்று எதிர்கொள்வதுதான். பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். அதிகார மிரட்டல்களுக்கு ஒருபோதும் அஞ்ச மாட்டோம். மக்கள் நலன் காக்க, மாநில உரிமை மீட்க துணிந்து நடை போடுவோம் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. 25 தொகுதிகளில் பாஜக வெல்ல வேண்டும் என்று அமித்ஷா கூறுவது அவரது தனிப்பட்ட கருத்து என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் பேட்டி. மக்கள் பிரச்சினைகளை எடுத்து கூறுகிறோமே தவிர யாருக்கும் அதிமுக அடிமை இல்லை என்றும் விளக்கம். டெல்லி மற்றும் பஞ்சாபில் அடுத்த 50 ஆண்டுகளுக்கு ஆம் ஆத்மி கட்சியை வீழ்த்தி வேறு யாரும் ஆட்சிக்கு வர முடியாது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் திட்டவட்டம். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் சாத்விக் சிராக் ஜோடி சாம்பியன். மலேசிய அணிக்கு எதிரான ஆட்டத்தில் அபாரம். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். அதிகார மிரட்டல்களுக்கு ஒருபோதும் அஞ்ச மாட்டோம் என்றும் மக்கள் நலன் காக்க, மாநில உரிமைகளை மீட்க கருணாநிதி வழியில் துணிந்து நடைபோடுவோம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் தொண்டர்களுக்கு எழுதியுள்ள மடலில் ஜனநாயக அறப்போர் களத்தில் வாளாகவும் கேடயமாகவும் இருந்து நம்மையும் நம் உயிர் மூச்சான கழகத்தையும் காத்து வருபவர் கருணாநிதி என்று தெரிவித்துள்ளார். அவரை நாம் நினைக்க நினைக்க எத்தகைய பகையும் வஞ்சகமும் சூழ்ச்சியும் நிற்க முடியாமல் தெரித்து ஓடும் என்றும் அத்தகைய மகத்தான தலைவரின் நூற்றாண்டு விழாவை ஆண்டு முழுவதும் கொண்டாடி மகிழ்வதாகவும் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் கோட்டத்தை 20ஆம் தேதி பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் திறந்து வைத்து சிறப்புரையாற்றுகிறார். திருவாரூர் அருகே உள்ள காட்டூரில் 7000 சதுர அடியில் 12 கோடி ரூபாய் மதிப்பில் தயாளு அம்மாள் அறக்கட்டளை சார்பில் கலைஞர் கோட்டம் கட்டப்பட்டுள்ளது. இந்த கலைஞர் கோட்டத்தில் 2 திருமண மண்டபங்கள், முத்துவேலர் நூலகம் மற்றும் கருணாநிதி முழு உருவ சிலை அமைக்கப்பட்டுள்ளது. அதனை பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் திறந்து வைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருத்துறைப்பூண்டியில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்படும் என அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா அறிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் 17வது தேசிய நெல் திருவிழா தொடங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா கலந்து கொண்டார். பின்னர் பேசிய அவர், பாரம்பரிய விவசாயிகள் சந்தைப்படுத்துவதில் உள்ள பிரச்சினைகள் விரைவில் தீர்க்கப்படும் என்றார். நாடு முழுவதும் நீட் தேர்வு வருவதற்கு காங்கிரஸ், திமுக தான் காரணம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் வரக்கூடாது என்பதில் அதிமுக முதன்மையாக இருப்பதாகவும் 2010 டிசம்பர் 21ஆம் தேதி திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியின் போதுதான் அரசாணை வெளியிடப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். மேலும் அதிமுக பிரதான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு வருவதாகவும் தங்கள் கட்சி யாருக்கும் அடிமை இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரம்மாண்டமான பிரதான எதிர்க்கட்சியாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கின்றது. அவ்வப்போது தமிழகத்தில் நடக்கின்ற பிரச்சனையை உரிய முறையிலே இந்த அரசனுடைய கவனத்திற்கு எடுத்துச் சொல்வதிலே முதன்மையாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கின்றது. மக்களுடைய பிரச்சனையை தங்குதடை இல்லாமல் இன்றைக்கு அரசனுடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்கின்ற மிகப்பெரிய பணியை இன்றைக்கு எதிர்க்கட்சி என்ற முறையிலே நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் யாருக்கும் அடிமை அல்ல. இணையதள குற்றங்களால் பணத்தை இழந்த நபர்கள் அச்சம் கொள்ளாமல் புகார் அளிக்க விழிப்புணர்வு குறும்படம் சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ளனர். சைபர் கிரைம் குற்றம் தொடர்பாக புகார் அளிக்க புகார் எண்ணை அறிவித்த போலீசார் இணையதள மோசடி, லோன் ஆப் மோசடி உள்ளிட்டவை மூலம் பணத்தை இழந்த பொதுமக்கள் அச்சமில்லாமல் 1930 என்ற எண்ணுக்கு புகார் அளிக்குமாறு தெரிவித்தனர். பாஜகவின் தொண்டர் படையாக அமலாக்கத்துறை, சிபிஐ மற்றும் வருமான வரித்துறை ஆகியவை மாறிவிட்டதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். அதுவும் தேர்தல் நேரத்தில்தான் அந்த தொண்டர் படை செயல்படுகிறது என்றும் உதயநிதி விமர்சித்துள்ளார். அதுவும் தேர்தல் நேரத்தில் தான் அந்த மன்னர்படி இறங்கிடுவார். எதிர்கட்சிகளை பயமுறுத்த
தன்னை பற்றி அவதூறாக பேசிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என நடிகை குஷ்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நடிகை குஷ்பு, பெண்கள் குறித்து தரக்குறைவாக பேச யாருக்கும் அனுமதி இல்லை என்றும், பெண்களை அவதூறாக பேச யார் உரிமை கொடுத்தார்கள் எனவும் கேள்வி எழுப்பினார். இந்நிலையில் திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கட்சியில் இருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்டுள்ளார். கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வந்ததால் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக துரைமுருகன் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். நடிகை குஷ்பு குறித்து அவதூறாக பேசியதற்காக திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை போலீசார் கைது செய்தனர். 50 ஆண்டுகால ஆட்சியில் எத்தனையோ நடிகர்களை பார்த்துவிட்டோம் என்றும், எந்த நடிகர் அரசியலுக்கு வந்தாலும் திமுகவிற்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்ற தலைவர் வாகை சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யார் வேண்டாலும் வரலாம், அரசியலில் வர்றதுக்கு ஒன்றும் எந்த தடையும் கிடையாது. நம்ம எல்லாரும் எத்தனையோ 50 ஆண்டு காலமாக பல நடிகர்களை பார்த்தாச்சு. நம்ம இயக்கத்துலேயும் நடிகர்களை பார்த்தாச்சு, நம்ம இயக்கத்தில் நடிகர்கள் போனவர்களையும் பார்த்தாச்சு, வந்தவர்களையும் பார்த்தாச்சு. அதான் நான் ஒரு நடிகனாக சொல்கிறேன், இந்த திரை நடிகர்கள் வருவதனால அவர்களுக்கு உரிமை இருக்கிறது, அவர்கள் சுதந்திரம் இருக்கிறது, வரட்டும். யார் வருவதனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பயணம் அது பாட்டு போயிட்டே இருக்கும். நீச்சல் தெரிந்தவர்களுக்கு பல்வேறு துறைகளில் இடஒதுக்கீடு இருப்பதாக தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். 9வது மாநில அளவிலான நீச்சல் போட்டி சென்னை முகப்பேரில் உள்ள தனியார் நீச்சல் குளத்தில் 2 நாட்களாக நடைபெற்றது. இப்போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு பரிசுகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவல்துறையினர் பொதுமக்களிடம் கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என பல்வேறு அறிவுரைகளும் விழிப்புணர்வும் தொடர்ந்து ஏற்படுத்தி வருவதாக கூறினார். திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோதே தனது மகன்கள் விளையாட்டுத் துறையில் உயர் பொறுப்புகளில் இருந்ததாக அமைச்சர் பொன்முடி கூறினார். விழுப்புரம் மாவட்ட அளவில் நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் பொன்முடி, திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோதே தனது மகன்கள் விளையாட்டுத் துறையில் உயர் பொறுப்புகளில் இருந்ததாக தெரிவித்தார். விளையாட்டில் அவர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு இருந்ததே அதற்கு காரணம் என்றும் அவர் கூறினார். அரசு மதுக்கடை மரணங்கள் குறித்து விசாரணை நடத்த ஆணையிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது டுவிட்டர் பக்கத்தில், தச்சன்குறிச்சியில் அரசு மதுக்கடையில் மது குடித்த 2 உயிரிழந்தது அதிர்ச்சியளிப்பதாக தெரிவித்துள்ளார். அவர்கள் குடித்த மதுவில் நஞ்சு எதுவும் கலக்கவில்லை என ஆய்வில் தெரிய வந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், அப்படியானால் அவர்கள் உயிரிழந்ததற்கான காரணம் என்ன என்ற அச்சம் எழுவதாக கூறியுள்ளார். நீட் தேர்வில் 300 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற அரசு பள்ளி மாணவர்கள் 591 பேர் சாதனை படைத்துள்ளனர். 2022-2023 கல்வியாண்டில் நீட் தேர்வில் தமிழ்நாட்டில் 1,44,516 மாணவர்கள் எழுதிய நிலையில் 78,693 மாணவர்கள் தகுதி பெற்றுள்ளனர். அரசு பள்ளிகளிலிருந்து 12,997 மாணவர்கள் எழுதி 3,982 மாணவர்கள் தகுதி பெற்றுள்ளனர். மொத்தம் 31% மாணவர்கள் தகுதி பெற்றுள்ளனர். அரசு பள்ளி மாணவர்களில் 600 மதிப்பெண்களுக்கு மேல் 4 பேரும், 501 முதல் 600 மதிப்பெண் வரை 23 மாணவர்களும், 401 முதல் 500 வரையில் 127 மாணவர்களும், 301 முதல் 400 மதிப்பெண்கள் வரையில் 437 மாணவர்களும் பெற்றுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே உள்ள சூரியனார் கோவிலில் சூரிய பெருமானுக்கு ஆனி மாத மகாபிஷேகம் நடைபெற்றது. ஆனி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையை ஒட்டி நடைபெற்ற பூஜையில் உற்சவர் உஷாதேவி, சாயாதேவி சூரிய பெருமானுக்கு மஞ்சள் திரவியம், பஞ்சாமிர்தம், தேன், பால், சந்தனம் உள்ளிட்ட 16 வகையான வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றன. பின்னர் கடங்கள் எடுத்து வரப்பட்டு புனித நீர் அபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து சிறப்பு புஷ்ப அலங்காரத்தில் அருள் பாலித்த சூரிய பெருமானுக்கு மகா தீபாராதனையும் நடைபெற்றது. 2021 ஆண்டிற்கான காந்தி அமைதி பரிசு கோரக்பூரில் உள்ள கீதா பதிப்பகத்துக்கு வழங்கப்பட உள்ளது. காந்தி அமைதி பரிசானது மகாத்மா காந்தியின் 125வது பிறந்தநாளின் போது அவரது கொள்கைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் 1995 ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருது தேசியம், இனம், மொழி, சாதி உள்ளிட்டவைகளை பொருட்படுத்தாது அனைவருக்குமானதாகும். இந்நிலையில் 2021 ஆண்டிற்கான காந்தி அமைதி விருதுக்கு கோரக்பூரில் உள்ள கீதா பதிப்பகம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது.
விருதுநகர் அருகே நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான வளையப்பந்து போட்டியில் தமிழக அணி முதலிடம் பிடித்துள்ளது. திருத்தங்கல் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் தமிழகம், ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட 6 மாநிலங்களைச் சேர்ந்த வீரர், வீராங்கனைகள் பங்கேற்றனர். இறுதிப் போட்டிகளில் பெண்கள் பிரிவில் தமிழ்நாடு அணி முதலிடத்தையும், ஆண்கள் பிரிவில் கர்நாடக அணி முதலிடத்தையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் தமிழகத்தின் அபிஷேக், மேனகா ஜோடி முதல் பரிசையும் பெற்றனர். மொத்தமாக போட்டிகளில் 28 புள்ளிகள் பெற்று தமிழ்நாடு அணி முதலிடம் வகித்து ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தையும் பெற்றது. இந்திய நீர்மூழ்கி கப்பல் திங்கட்கிழமை முதல் வரும் 22ஆம் தேதி வரை இலங்கையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்படைக்கு சொந்தமான புத்தம் புதிய நீர்மூழ்கி கப்பலான வாஹிர் கப்பல் திங்களன்று இலங்கைக்கு வருகை தரவுள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. 9வது சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடும் வகையில் நீர்மூழ்கி கப்பல் வருகை தரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய பலமே கடினமான சூழலை ஒற்றுமையாக நின்று எதிர்கொள்வதுதான் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிபர்ஜாய் புயல் குறித்து பேசிய பிரதமர் மோடி, புயலால் பாதிக்கப்பட்டுள்ள குஜராத், கட்ச் விரைவில் மீண்டு வரும் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியாவின் பேரிடர் மேலாண்மை மற்ற நாடுகளுக்கு முன் உதாரணமாக இருப்பதாக தெரிவித்த அவர், நமது பலமே கடினமான சூழலை ஒற்றுமையுடன் நின்று எதிர்கொள்வதுதான் என்றார். பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் சுற்றுப்பயணம் செய்வதால் பஞ்சாபின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா குற்றம் சாட்டினார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் 9 ஆண்டுகால ஆட்சியின் சாதனை விளக்க கூட்டம் குர்தாஸ்பூரில் நடைபெற்றது. அப்போது பேசிய அமைச்சர் அமித் ஷா, டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை வெளியூர்களுக்கு அழைத்து செல்லும் ஒரு வேலையை மட்டும் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் பார்த்து வருவதாக குற்றம் சாட்டினார். அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் பகவந்த் மான் சுற்றுப்பயணம் செல்வதால் பஞ்சாப் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு மோசமாக இருந்து வருகிறது என்றும் அமித் ஷா குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லி மற்றும் பஞ்சாபில் அடுத்த 50 ஆண்டுகளுக்கு ஆம் ஆத்மி கட்சியை வீழ்த்தி வேறு யாரும் ஆட்சிக்கு வர முடியாது என்று டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் கங்கா நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், ஒருமுறை ராஜஸ்தான் மக்கள் வாக்களித்து வாய்ப்பளித்தால் அடுத்த 50 ஆண்டுகளுக்கு ஆம் ஆத்மி கட்சியை யாராலும் வீழ்த்த முடியாது என்றார். காங்கிரசும் பாஜகவும் 75 ஆண்டுகள் ஆட்சி செய்தும் நாடு வறுமையில் இருப்பதாகவும் கல்வி அறிவு இல்லாமல் இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். கேரளாவில் வேகமாக பரவி வரும் டெங்கு, எலிக்காய்ச்சல் போன்ற தொற்று நோய்கள் காரணமாக இதுவரை 34 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் கடந்த சில மாதங்களாக டெங்கு, எலிக்காய்ச்சல், மலேரியா, மஞ்சள் காமாலை, டைபாய்டு உட்பட தொற்று நோய்கள் வேகமாக பரவி வருகின்றன. இதனால் கேரளாவில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளும் நோயாளிகளால் நிரம்பி விழிக்கின்றன. கடந்த 3 நாட்களில் மட்டும் 30,000க்கும் மேற்பட்டோர் காய்ச்சலுக்காக சிகிச்சை பெற்று வருகின்றனர். டெங்கு, எலிக்காய்ச்சல் போன்ற தொற்று நோய்கள் காரணமாக கேரளாவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 34ஆக அதிகரித்துள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. டிஎன்பிஎல் 8வது லீக் போட்டியில் மதுரையை வீழ்த்தி திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி வெற்றி பெற்றுள்ளது. நத்தம் என்பிஆர் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணியும் மதுரை பாந்தர்ஸ் அணியும் மோதின. இதில் முதலில் களம் இறங்கிய மதுரை அணி 19.3 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 123 ரன்கள் எடுத்தது. 124 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய திண்டுக்கல் அணி முதலில் தடுமாறியது. பின்னர் 4வது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த பாபா இந்திரஜித், ஆதித்யா கணேஷ் இருவரும் அதிரடியாக விளையாடி ரன்களை குவித்தனர். இதன் மூலம் 14.1 ஓவர்களில் 124 ரன்கள் எடுத்து 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணி வெற்றி பெற்றது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் சாத்விக் சிராக் ஜோடி சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளது. ஜகார்த்தா நகரில் நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் மலேசியாவின் சியா ஷோ ஜோடியை இந்தியாவின் சாத்விக் சிராக் ஜோடி எதிர்கொண்டது. இதில் ஆரம்பம் முதலே சிறப்பாக விளையாடிய சாத்விக் சிராக் ஜோடி முதல் செட்டை 21-17 என்ற கணக்கில் வென்றது. இரண்டாவது செட்டிலும் ஆதிக்கம் செலுத்திய சாத்விக் சிராக் ஜோடி 21-18 என்ற கணக்கில் இரண்டாவது செட்டை வென்று சாம்பியன் பட்டத்தை முத்தமிட்டது. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, நாகை, தஞ்சை உள்ளிட்ட இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடல் பகுதியில் மோசமான வானிலை நிலவும் என்றும், கடல் காற்றானது மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து வகையான மீனவர்களும் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மாவட்ட மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
இந்தியாவின் மிகப்பெரிய பலமே கடினமான சூழலை ஒற்றுமையாக நின்று எதிர்கொள்வதுதான். பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். அதிகார மிரட்டல்களுக்கு ஒருபோதும் அஞ்ச மாட்டோம். மக்கள் நலன் காக்க, மாநில உரிமை மீட்க துணிந்து நடை போடுவோம் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. 25 தொகுதிகளில் பாஜக வெல்ல வேண்டும் என்று அமித்ஷா கூறுவது அவரது தனிப்பட்ட கருத்து என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் பேட்டி. மக்கள் பிரச்சினைகளை எடுத்து கூறுகிறோமே தவிர யாருக்கும் அதிமுக அடிமை இல்லை என்றும் விளக்கம். டெல்லி மற்றும் பஞ்சாபில் அடுத்த 50 ஆண்டுகளுக்கு ஆம் ஆத்மி கட்சியை வீழ்த்தி வேறு யாரும் ஆட்சிக்கு வர முடியாது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் திட்டவட்டம். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் சாத்விக் சிராக் ஜோடி சாம்பியன். மலேசிய அணிக்கு எதிரான ஆட்டத்தில் அபாரம். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.